needs of different types of commodities. In order to meet their requirement, various types of warehouse came into existence, which may be classified as follows. ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வேர் ஹவுஸ்னால் என்ன ஏதுன்னு பார்த்தோம் நாம். ஸோ அதோட யூஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ், எத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் வேர் ஹவுஸ், அப்புறம் பப்ளிக் வேர் ஹவுஸ், அப்புறம் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ், அப்புறம் பாண்டட் வேர் ஹவுஸ், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுஸ். வாங்க இப்போதைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். ப்ரைவேட் வேர் ஹவுஸ். ப்ரைவேட் வேர் ஹவுஸ்னாக்கா உங்களுக்கு பேர்லேயே தெரியுது. ப்ரைவேட்னாக்கா இது ஒரு ப்ரைவேட் ஆள்னால, தனிப்பட்ட நபர்னால் நடத்தப்படுற வேர் ஹவுஸ் அப்படின்ட்டு இருக்கும். The warehouse which are owned and managed by the manufacturer or traders to store exclusively their own stock of goods are known as private warehouse. Generally, these warehouses are constructed by the farmers near their fields, by wholesalers and retailers near the business centers, and by manufacturers near the factories. The design and facility provided in therein are according to the nature of the product to be stored. ஸோ இந்த ப்ரைவேட் வேர் ஹவுஸுங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நெல் போட்டிருக்கீங்கனாக்கா அந்த நெல்லை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வேர் ஹவுஸ் கட்டி வச்சுருந்தீங்கனாக்கா அது வந்து ப்ரைவேட் வேர் ஹவுஸ். இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? தென் பப்ளிக் வேர் ஹவுஸ். த வேர் ஹவுசஸ் which are run to store goods of the general public are known as public warehouse. Anyone can store his goods in these warehouse on payment basis. An individual, a partnership firm, or a company may own these warehouse. To start such warehouses, a license from the government is required. The government also regulates just a minute, the functions and operation of these warehouses. Mostly these warehouses are used by manufacturers, wholesalers, exporters, importers, government agencies, etc. ஸோ பப்ளிக் வேர் ஹவுஸ்னால் என்னென்னாக்கா, பப்ளிக் எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்டை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டால் கட்டப்படுற ஒரு வேர் ஹவுஸ் தான் பப்ளிக் வேர் ஹவுஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கூட, பார்ட்னர்ஷிப்னாக்கா இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துல வந்து அரிசியை சேவ் பண்ணி வைக்கணும்னாக்கா பார்ட்னர்ஷிப், நம்மளை என்ன சொல்லுவாங்க, பார்ட்னர்ஸு. ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கம்பெனி கூட அங்கே சேவ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது இந்த வேர் ஹவுஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர் ஹவுஸ் யாரால் யூஸ் பண்ணப்படுதுனாக்கா, மோஸ்ட்டாக மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே இந்த வேர் ஹவுஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வேர் ஹவுஸ். பப்ளிக் வேர் ஹவுஸ்னால் என்ன, 2 பேர் சேர்ந்து ஒரு வேர் ஹவுஸை கட்டி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்கிறது தான் பப்ளிக் வேர் ஹவுஸ். இதே கவர்மெண்ட் வேர் ஹவுஸ்னால் என்னென்னாக்கா, கவர்மெண்ட்டே நடத்துகிற வேர் ஹவுஸ். ஓகேவா? These warehouses are owned, managed and controlled by central or state government or public corporation or local authorities. Both government and private enterprises may use these warehouses to store their goods. Central Warehousing Corporation of India, State Warehousing Corporation and Food Corporation of India are the examples of agencies maintaining government warehouse. ஸோ கவர்மெண்ட் வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லோக்கல் அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் கார்பரேஷனாக இருக்கலாம், இவங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது இந்த வேர் ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஆளுங்களும் அவங்க ப்ராடக்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கவர்மெண்ட்டும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ்க்கு எக்ஸாம்பிள் எதுனாக்கா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், கூகுளில் போய் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற 3 கார்பரேஷன் இருக்குது. இவங்க எல்லாமே, இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டட் வேர் ஹவுஸ். பாண்டட்னாக்கா பாண்டுனா என்னென்னாக்கா பத்திரம். இத்தனை வருஷத்துக்கு நான் என்னோடய பொருளை இங்கே வச்சுக்க போகிறேன், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நான் பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் பாண்டட் வேர் ஹவுஸ். அது என்னென்னு பார்ப்போம். These warehouses are owned, managed and controlled by government as well as private agencies. Private bonded warehouse have to obtain license from the government. Bonded warehouse
are used to store imported goods from which imported duty is yet to be paid. In case of imported goods, and importers are not allowed to take away the goods from the port till such duty is paid. These warehouses are generally owned by dock authorities and found near the ports. ஸோ பாண்டட் வேர்ஹவுஸில் என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட், நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் இப்போ பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இம்போர்ட்னாக்கா வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குறது பேர் இம்போர்ட்டு, பொருள் வாங்குறது பேர் இம்போர்ட்டு, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற விற்கிற பொருளுக்கு பேர் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது எங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா போர்ட்டுனா என்ன, இந்த நம்ம ஹார்பர் இருக்கும், ஷிப் போர்ட்டும்பாங்க, அங்கே வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடும், ப்ராடக்ட் வந்து இறங்கிடும். நீங்கள் இம்போர்ட் டியூட்டின்னு இந்தியாவுக்கு கட்டணும், இம்போர்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், அது பேர் இம்போர்ட் டியூட்டி. அந்த இம்போர்ட் டியூட்டி கட்டுற வரைக்கும் அந்த உங்கள் பொருள் வந்து அந்த போர்ட்டில் இருக்க வேர்ஹவுஸில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இம்போர்ட் டியூட்டி கட்டின வாட்டி தான் அது வந்து உங்களை நம்ம ஊருக்குள்ளேயே எடுத்துகிட்டு வர கவர்மெண்ட் அனுபவிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பாண்டட் வேர்ஹவுஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. Next, cooperative warehouse. These warehouses are owned, managed and controlled by cooperative society. They provide warehousing facilities at the most economical rates to the members of their society. ஸோ கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ்னு என்னென்னாக்கா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வச்சுக்கலாம். அப்புறமா இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸில் பார்த்திங்கனாக்கா விலை கம்மியாக எக்கனாமிக்கல் ரேட்டில், ஒரு நாமினலாக நியாயமான ரேட்டில் வந்து அவங்க வந்து வாடகை சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ். ஸோ நாம் இன்றைக்கி 5 வகையான வேர்ஹவுஸை பார்த்துருக்கோம். அது என்னென்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் வேர்ஹவுஸ், பப்ளிக் வேர்ஹவுஸ், கவர்மெண்ட் வேர்ஹவுஸ், பாண்டட் வேர்ஹவுஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ்.